சொல்லுமா, என்ன பேசணும்? ஆக்சுவலா அண்ணாச்சியோட கேஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பெக்குலியர் கேஸ்னு தாமா சொல்லணும். என்ன, கொலை செய்யாத அண்ணாச்சி இப்ப குற்றவாளியா நிக்கிறாரு. கல்யாணம் ஆகாத அவர் பொண்ணே அவருக்கு எதிராக சாட்சியா நிக்கிறா. கொலையை செஞ்சுட்டு தலைமறைவா இருக்கிற குற்றவாளிகள் பேரை கூட தெரியாம போலீஸ் இருக்கு. ஆனா நடந்தது என்னமோ கொலை. என்ன சார், வந்தது வராதுமா இப்படி குழப்பறீங்க? அதானமா எங்க தொழில. அப்படி குழப்பினா தானே எதிர்த்தரப்பு வாதங்களை உடைக்க முடியும். எனக்கு கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். குற்றவாளிகள் யாருன்னு போலீஸ் தரப்புல இன்னும் சொல்லப்படல. அதனால அண்ணாச்சி மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது. ஆனா அதையே காரணமா காட்டி இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம இன்னும் தெளிவா சொல்லணும்னா அடிப்படை முகாந்திரம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவங்களே தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஆரம்பத்துல அண்ணாச்சி தான் குற்றவாளின்னு சொன்னீங்க. இப்ப குற்றவாளி யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க. அண்ணாச்சி தான் கொலையை செய்ய சொன்னாருங்கிறது தான் அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு. அவரே செய்ய சொல்லியிருந்தாலும் கொலை செஞ்சவங்க யாரையும் இது வரைக்கும் கோர்ட்ல ஆஜர்படுத்தல. இந்த கேஸ்ல அண்ணாச்சிக்கு எதிராக எது வலுவா இருக்குன்னா அவர் பெத்த பொண்ணு உத்ராவோட சாட்சி. அவர் பொண்ணு தான் அப்பா தான் இந்த கொலையை செய்ய சொன்னார் அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த கேஸ் இவ்வளவு நாளா இழுத்துட்டு இருக்கு. ஏன்னா பெத்த பொண்ணு தான் அப்பா மேல அவ்வளவு சீக்கிரம் பழிய சுமத்த மாட்டா இல்லையா? இன்னொரு விஷயம், இதுக்கான மோட்டிவேஷன் பரம்பரை பகை. தான் எதிரி மகன் தான் மகளை இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணது அது கொலை செய்யற அளவுக்கு கோவப்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதான் இப்ப நடந்துட்டு இருக்கிற கேஸ். இன்னும் கொஞ்ச நாள் தான். கொலைகாரங்களை கண்டுபிடிச்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கேஸ் தள்ளுபடி ஆயிடும். அண்ணாச்சிக்கு என்ன வருத்தம்னா, அப்படியே இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்தாலும் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்ல பெரிய போஸ்ட்ல இருந்தவர் தான் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கேஸை ஒன்றும் இல்லாம பண்ணிட்டாருன்னு வெளியே சொல்லுவாங்க இல்லையா? அது ஒண்ணுதான். மற்றபடி இத்தனை வருஷம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவருக்கு இந்த கேஸ்லாம் நிக்காதுன்னு தெரியாதான்னு. இன்னொரு விஷயம், தான் மகளே தனக்கு எதிராக நிக்கிறாளேங்கிற வருத்தம் தாம்மா. அண்ணாச்சி தப்பு பண்ணலன்னு சாட்சியோட நிரூபிச்சு நீங்க அவருக்கு விடுதலை வாங்கி தரணும். கால அவகாசத்தை காரணம் காட்டி வழக்கு தள்ளுபடி ஆயிடக்கூடாது. அதுக்கு அந்த கொலைகாரங்களை எல்லாம் முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். சார், போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணா என்னால அவங்கள அடையாளம் காட்ட முடியும். ஆனா போலீஸ் அவங்கள தேடி போகணுமே. போலீஸ் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறதுனா, நம்பர் 1, கொலை செய்யப்பட்டவன் பெரிய விஐபி இல்லை. இன்னொரு விஷயம், போலீஸ் விசாரிச்ச அளவுல கொலை செய்யப்பட்டவன் ஒன்றும் பெரிய யோக்கியனும் இல்லை. 3வது, இந்த கேஸை முடிக்க சொல்லி யாரும் வற்புறுத்தவும் இல்லை. அவங்களே வேற ஏதாவது கேஸ்ல போலீஸ்ல மாட்டினாதான் இந்த கேஸை ரீஓபன் பண்ண முடியும். நம்ம பிரஷர் கொடுப்போம் சார், இந்த கேஸும் முடிஞ்சிடும். மகனை கொலை பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு இருக்க நாகவல்லி அம்மாக்கு அண்ணாச்சி இந்த கொலையை பண்ணலன்னு தெரிய வரும். குடும்பத்துக்குள்ள இருக்கிற பகையும் கொஞ்சமாவது குறையும் இல்ல. பரவாயில்லம்மா, நீ அண்ணாச்சியால துரத்தப்பட்டவளா இருந்தோம் இவ்வளவு தூரம் அவங்க குடும்பத்துக்காக எங்கிட்ட வந்து பேசுறியே, ரியலி யூ ஆர் கிரேட். கண்டிப்பா செய்வோம்மா. தேங்க்யூ சார். அத்தை பாத்தீங்களா, எல்லாம் 1000 ரூபா நோட்டு. எல்லாம் நம்ம தியேட்டர் கலெக்ஷன்ல வந்த பணம் தான். இப்ப பழைய படம் தான் அத்தை போடுற. எல்லாம் சிவாஜியோட எம்ஜிஆர் படம் தான். ஒவ்வொரு படமும் 25 நாள் ஓடுது. ஆமா அத்தை. அத்தை அங்க வை. அத்தை, உங்க நிலைமைய நினைச்சாதான் அத்தை என் கண்ணுல ரத்தமே வருது அத்தை. ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? பின்ன அத்தை, இந்த சொத்தை எல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு சேர்த்தீங்க, இப்ப அத்தனையும் வீணா போகுதே அத்தை. என்ன புதிர் போட்டு பேசுறீங்க? புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆமா அத்தை,
ராஜதுரை பிசினஸ் பண்றான்னு உங்க பாதி சொத்தை அழிச்சிட்டான். இப்ப ஊரெல்லாம் பணத்தை வாங்கி வச்சுட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டான். சரித்திரத்திலேயே இல்லாத மாதிரி போலீஸும் உங்களை வந்து விசாரிச்சுட்டு போயிருச்சு. இப்போ பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் பணத்தை கேட்கணும்னா உங்களைத்தானே நாளைக்கு வந்து கேட்பாங்க. நல்லா இருக்கே மாப்ள. அவனுக்கு பணம் கொடுத்தவங்களாம் எப்படி என்ன வந்து கேட்பாங்க? என்ன கேட்டா அவனுக்கு பணம் கொடுத்தாங்க? அத்தை, இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ராஜதுரை உங்க பையன். அவன் இந்த வீட்டுல இருந்துகிட்டு தான் எல்லா வேலைகளையும் பண்ணிருக்கான். பாதிக்கப்பட்டவங்க வந்து கேட்கணும்னா உங்களைத்தானே வந்து கேட்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி இங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவன் எங்க போயிருக்கான் என்ன பண்றான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். அது எப்படி அத்தை? அவன் பொண்டாட்டி இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு நம்புவானுங்களா? சரி, அப்படியே சொன்னாலும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைல்ல, அவன் பொண்டாட்டியை வெளியே அனுப்புங்க நாங்க பேசிக்கிறோம்னு சொன்னா நீங்க இவளை வெளியே அனுப்புவீங்களா? அது எப்படி மாப்பிள அனுப்ப முடியும்? 1000 தான் இருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமக, நம்ம வம்சத்தை வயித்துல சுமந்துகிட்டு இருக்கிறவ. போறவன் வர்றவெல்லாம் அவளை கேள்வி கேட்டா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? அதாவது அம்மாங்கிற முறையில நீங்களும் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, பொண்டாட்டிங்கிற முறையில அவகட்டையும் கேட்க விட மாட்டீங்க. ஏன் அத்தை, கேட்க வர்றவனுக்கு என்ன இழிச்சு வாயினுங்களா? சொன்னதை கேட்டுக்கிட்டு அப்படியே பேசாம போறதுக்கு. இப்ப என்னதான் மாப்பிள செய்யணுங்கிறீங்க? அத்தை, சின்ன பொண்ணு இங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன். வந்து யாராவது உங்க பையனை கேட்டா புருஷனும் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு போய் வெகு நாள் ஆச்சுன்னு சொல்லி நீங்க தப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன பொண்ணோட அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு யாரும் போக மாட்டாங்க. நான் முக்கியமா எதுக்காக சொல்றேன்னா, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு மத்தவங்க வாயில விழக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன். ஒண்ணு இப்படி செய்யுங்க, இல்ல சொத்த பங்கு ஓட்டு பிரச்சனையை முடிச்சுக்குங்க. ஆமா. என்ன மாப்பிள பேசுறீங்க? அவன் ஊரை சுத்தி பணத்தை வாங்கிட்டு தலைமறைவாயிடுவான். அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு நான் என் சொத்தை விற்கணுமா? ஒரு சல்லிக்காசு கூட கொடுக்க மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி சின்ன பொண்ணு வேணா அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். என்ன ஒண்ணு, வாய் வெறுமா இருக்கிற பொண்ணை எப்படி வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு தான் யோசிக்கிறேன். அத்தை, அனுப்பிச்சு வைங்கன்னு தானே சொன்னேன், துரத்தி விடுங்க நான் சொன்னேன். இப்போ பொண்ணுகளை பிறந்த வீட்டுக்கு பிரசவத்துக்கு அனுப்புறது இல்லையா, அந்த மாதிரி அனுப்பிச்சு வைங்க. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அத்தை, சொல்லுங்க அத்தை. நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேட்டுக்க. இப்ப இருக்கிற நிலைமையில உன் புருஷனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. என்ன பிரச்சனை அத்தை? சொல்றது அமைதியா கேளுன்னு சொன்னேன்ல. ராஜதுரை ஊரை சுத்தி பணத்தை வசூல் பண்ணிட்டு இப்ப தலைமறைவாயிட்டான். அவனுக்கு பணம் கொடுத்தவங்க எல்லாம் அவன் பொண்டாட்டி நீங்கிறதுனால உன்னை வந்து பணம் கேட்பாங்க. அதுக்கு நான் என்னத்த பண்ண முடியும்? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு உன் அம்மா வீட்டுல போயிரு. பிரச்சனைகள்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நானே உன்னை கூப்பிடுறேன். அத்தை, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அத்தை, பிரசவம் வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், இந்த வீட்டுல தான் இருப்பேன்னு. இங்க இருந்தாதான் என் குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்க முடியும். நான் சொன்னேன்ல, நான் கடைசி வரைக்கும் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். ஏமா, உனக்கு எந்த தொந்தரவு வந்துடக்கூடாதுன்னு தான் அத்தை சொல்றாங்க, புரிஞ்சுக்கமா. அதெல்லாம் ஒண்ணும் வராது. அத்தை இருக்கிற வரைக்கும் அவங்கள மீறி இங்க யார் வந்து பிரச்சனை பண்ண முடியும்? அதனாலதான் நான் இப்பவும் சொல்றேன், நான் இங்கதான் இருப்பேன். வாஸ்தவம் தானே மாப்பிள? நான் இருக்கும்போது என்ன மீறி என்ன நடந்துரும்? ஐயோ அத்தை, என்ன அத்தை, சின்ன பொண்ணு தான் தெரியாம பேசுதுன்னா நீங்களும் புரியாம பேசுறீங்க. உங்க பையன் என்ன 10 லட்சம் 20 லட்சமா ஊருக்குள்ள வாங்கி வச்சிருக்கான். 3 கோடிக்கு மேல பணத்தை வாங்கி வச்சிருக்கான். ஜனங்களை கூட சமாளிச்சிடலாம். ஆனா சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ புள்ளைய காணோம்னா அம்மாட்ட வந்து கேட்பாங்க, புருஷனை காணோம்னா பொண்டாட்டி கிட்ட தானே கேட்பாங்க. இப்ப போலீஸ்காரங்க வந்து சின்ன பொண்ணை இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சாங்கன்னா அது இவளுக்கு அவமானம், உங்களுக்கு அவமானம். அதுவும் போலீஸ் விசாரணை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன் அத்தை,
போலீஸ் கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கங்களேன், இவளோட மனநிலையும் பாதிக்கும், உடல்நிலையும் பாதிக்கும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன் அத்தை. நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் மாப்பிள. என் பிள்ளை எங்க போயிருக்கான் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்க. ஆனா என் புருஷன் எங்க போயிருக்கான்னு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு இவ சொன்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அது எதை சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுன்னு இவளை கூட்டிட்டு போயிடுவாங்களே. ஐயோ, ஸ்டேஷனுக்கா? ஆமா, கேஸ்னா ஸ்டேஷனுக்கு போய்த்தானே ஆகணும். ச்சே, என்னதான் ராஜதுரை தப்பு செஞ்சிருந்தாலும் அவனை நினைச்சா என் மனசுக்குள்ள கஷ்டமா தான் இருக்கும். இந்நேரம் எங்க ஒளிஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கானோ தெரியல. உன்னை பார்த்தாலாவது அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவன் இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. சின்ன பொண்ணு, நீ உன் அப்பா வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கியேன், ஒருவேளை அவன் அங்க வந்து பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவன் அங்க வந்து உன்னை பார்த்தான்னா அவனுக்கு நீயும் உனக்கு அவனுமா ஒத்துமையா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கலாம். அவரு கட்டாயமா என்ன தேடி வருவாரானே? என்னம்மா இப்படி கேக்குற? நீ இப்ப வாயும் வயிறுமா இருக்க. இந்த நேரத்துல அவன் உன்னை வந்து பார்க்காம இருப்பானா? இங்க பாரு சின்ன பொண்ணு, அவன் எனக்கு போன் பண்ணாம இருக்க மாட்டான். அப்படி அவன் போன் பண்ணான்னு வச்சுக்கியேன், நீ உன் அப்பா வீட்டுல இருக்கேன்னு அவனுக்கு சொல்லிடுறேன். அவன் அங்க வந்து உன்னை பாப்பான். சரியா? கட்டாயம் அனுப்புவீங்களா? கட்டாயமா சத்தியமா அவன் எனக்கு போன் பண்ணுவான். நான் அங்க வந்து உன்னை பார்க்க சொல்றேன். சின்ன பொண்ணு, இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, பயப்படாம போ. அங்க ஏதாவது பிரச்சனைனா போன் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். புறப்படு. சரிங்க அத்தை. அத்தை, நான் கிளம்புறேன் அத்தை. அத்தை, அதெல்லாம் தியேட்டர் கலெக்ஷன் பணம் அத்தை. இவ வீடு நம்ம ஊர்ல இருந்து 1 மணி நேரம் தான். பஸ் சார்ஜ் 12 ரூபா தான் ஆகுது. மாப்பிள, புறப்படு. சரிங்க அத்தை. போம்மா போ. எங்க கிளம்பிட்டீங்க? பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? என் அம்மா வீட்டுக்கு தான். ஏன் திடீர்னு இந்த ஏற்பாடு? இல்ல, அவங்க தான் போ சொன்னாங்க. அதானே பார்த்தேன். வாங்க உள்ள. துரப்பாண்டி நில்லு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத. முதல்ல அவளை அனுப்பிட்டு வா, விவரமா எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல நாங்க உள்ள வரோம், அப்புறமா விவரமா சொல்லுங்க. மச்சான், சின்ன பொண்ணு வேணாம். இருக்காங்க, அவங்க. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க பேசாம இருங்க. உள்ள வாங்க. சொல்லுமா, என்ன பிரச்சனை? உன் அண்ணன் ராஜதுரை தான் பிரச்சனையே. அவன் ஊரை சுத்தி பணத்தை வசூல் பண்ணிட்டு எங்கேயோ தலைமறைவாயிட்டான். அவன் எங்க போனா என்ன ஆனான்னு 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் இங்க வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. இன்னும் 2 நாளைக்குள்ள பதில் சொல்லலன்னா அவன் பொண்டாட்டி சின்ன பொண்ணு இவ்வளவுதானே கூட்டிட்டு போய் விசாரிப்பாங்க. இவ இங்க இருந்தானா அதுதானே நடக்கும். அததான் சொல்லி வருத்தப்பட்டார் மாப்பிள. நான் நினைச்சேன் இந்த மாதிரி யோசனை எல்லாம் இவருக்கு தான் வரும். ஏமா, யாரோ ஒரு பையன் ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறானதும் சம்பந்தமே இல்லாத நீங்க
அவங்க கல்யாணத்தை நிறுத்த லட்சக்கணக்கில் செலவு பண்ணீங்க. இதே போலீஸ் வச்சு கஞ்சா கேஸ் போட்டு அது இதுன்னு என்னென்னவெல்லாம் செஞ்சீங்க. உங்களால தப்பே செய்யாத ஒரு அப்பாவி, அதுவும் இந்த வீட்டோட மூத்த மருமக, இவங்களை காப்பாத்த முடியாம போயிடுமே. நீங்க சொல்றதுல ஏதாவது ஒத்துக்கிற மாதிரி இருக்கா? மச்சான், அத்தை என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இத பாருங்க, இந்த வீட்ல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. அத முடிவு பண்ண அம்மா இருக்காங்க. ஏதோ மாப்பிள்ளைங்கிற மரியாதைக்கு சோத்த போட்டா அதை தின்னுட்டு தூங்குற வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க உள்ள போங்க. நீ மாப்பிள்ள, உங்களுக்குன்னு இந்த வீட்ல ஒரு லிமிட் இருக்கு, அதை மீறாதீங்க. அம்மாவுக்கு அருக்காணி எழுதி கொள்வது. நான் எவ்வளவு முறை சொல்லியும் நீங்க என் பேச்ச கேட்கல. மீண்டும் மீண்டும் அந்த நாகவல்லி கூட சேர்ந்து அண்ணாச்சி மாமாக்கு எதிரான வேலைகளை தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. கேட்டா எல்லாம் உனக்காக தாண்டின்னு சொல்வீங்க. நான் இருந்தா தானே நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்க. அதனால நான் போறேன். தயவு செஞ்சு என்ன தேடாதீங்கம்மா. அப்படி மீறி என்ன நீங்க தேடி வந்தீங்கன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ அருக்காணி, அருக்காணி, ஐயோ ஐயோ, அடி பாவி மாவளே, நான் யாருக்காகடி இதெல்லாம் செஞ்சேன்? எல்லாம் உனக்காக தானடி செஞ்சேன். ஐயோ, இப்படி செஞ்சுட்டு போயிட்டியே. ஐயோ அருக்காணி, அருக்காணி, எங்க என்னடி இதெல்லாம்? சும்மா ஒரு சாம்பிள் தான்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, நான் பல முறை சொல்லி பார்த்துட்டேன், நீ திருந்துற மாதிரியே இல்லை. அதான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இன்னொரு முறை நீ இப்படி செஞ்சுனா இன்னைக்கு நான் விளையாட்டா செஞ்ச இந்த வேலையை நாளைக்கு சீரியஸா செய்ய வேண்டியதா இருக்கும். அப்புறம் நீ தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேமா. சுத்த பைத்தியக்காரி மாதிரி பேசாதே. கொஞ்ச நேரத்துல உன்னை காணணும். பெத்த மனசு எப்படி பாடுபட்டுச்சுன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஏண்டி என் மனசு உனக்கு புரியவே மாட்டேங்குது? உன் மனசு புரிஞ்சதால் தாமா இந்த ஏற்பாடு. ஏமா, அண்ணாச்சி மாமா எந்த அளவுக்கு நம்ம மேல பிரியம் வச்சிருக்காரு. அவர் போடுற சோத்தை தின்னுட்டு அவருக்கே இவ்வளவு துரோகம் செய்யறியே. உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாமா? அண்ணாச்சி மாமாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாரு. ஏமா உனக்கு புத்தி இப்படி போகுது? எல்லாம் உனக்காக தானடி பண்றேன். இதத்தான் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியுமா. நான் இப்ப கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்களை கேட்டனா? இதோ பாருமா, நீங்க தான் ஜெயவேல் மாமாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னீங்க. நான் ஒண்ணுமே சொல்லல. ஜெயவேல் மாமா அனிதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னப்ப அதுக்கும் நான் ஒண்ணுமே சொல்லல. உன்னாலதான் அவங்களுக்கு இடைஞ்சல் வரும்னு தெரிஞ்சு நான் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன். இப்ப அவங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாவது நீ அடங்கிடுவேன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ அடங்குற மாதிரி தெரியலமா. இது எனக்கு கொஞ்சம் கூட சுத்தமா பிடிக்கல. என்னடி பேசுற நீ? இவ்ளோ காலமா உனக்கு தான் ஜெய்வேலுன்னு சொல்லி சொல்லி வச்சுட்டு இப்ப அவன் புத்தி மாறி போயிட்டான்னு சொன்னதும் அவங்க பேசினபடி உன்னை கட்டி வைக்காம அவன் கேட்க மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ண முடியும்னு அண்ணாச்சி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சிட்டு இருந்த நான் பைத்தியக்காரியா? எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? என் மகளுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சு நம்பிக்கிட்டு இருந்தேனோ அந்த வாழ்க்கைய உனக்கு அமைச்சு கொடுக்காம நான் சும்மா இருக்க மாட்டேன். மா, யாரையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது பிரயோஜனமா இருக்காதுமா. என்னதான் நான் சொன்னாலும் நீ இப்படிதான் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்க போற. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருமா. இதெல்லாம் நான் போய் அண்ணாச்சி மாமா கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. என்ன அந்த அளவுக்கு போக வச்சிடாதமா. இத பாரு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு சில விஷயங்கள்லாம் புரியாது. இது பாரு, அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன், அது உனக்கு தெரியும்ல. அது எல்லாருக்குமே நல்லதா இருந்தா சந்தோஷம்தாம்மா. இத பாரு, இப்படி வாய் சவடால் பேசிட்டு இருக்காம போய் வேலைய பாரு. பெருசா பேச வந்துட்டேன்.
நடக்க வேண்டியது என்னன்னு நான் பாத்துக்கிறேன். ச்சே, உன்னை திருத்தவே முடியாதுமா. சக்தி, ஏன் சக்தி, உனக்கே இது நியாயமா இருக்கா?